அந்திமலை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் 1000 பொற்காசுகள். 2016 வருடம். அந்த வருடத்தில் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை சொல்லுது. அதாவது நீங்கள் வீட்டுக்கு வீடு கிராமங்களில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் என்ன அறிவிப்பு வருதுன்னா, நீங்கள் எல்லாரும் வீட்டில் ஒரு டாய்லெட் கட்டிக்கோங்க, அதுக்கான தொகை கவர்மெண்ட் ஒரு மானியமாக கொடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. எந்த வேலைக்கும் போகாத ஒரு சரவணன் அவர் கூட விதார்த்து சேர்றாரு. சரவணன் என்ன பண்ணுறாரு, இன்னொரு வீட்டில் கிட்ட டாய்லெட் முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து பஞ்சாயத்தில் கொடுத்து அந்த காசை வாங்கிடுறாரு. அதுவே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுது. பிறகு ஒரு டாய்லெட் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுது. 2 பேர் சேர்ந்து தோன்றாங்க. தோண்டும் போது அங்கே ஒரு 1000 பொற்காசுகள் கிடைக்கும். இதெல்லாம் படம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடுது. இதுக்கு பிறகு தான் கதையே. அந்த பொற்காசுகளை எப்படி பங்கு வச்சாங்க, அது மூலமாக என்னென்ன பிரச்சனை வந்து என்பதை கலகலப்பாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்க படம் தான் இந்த 1000 பொற்காசுகள். 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னையத்தான் எனக்கு பொண்ணு கேட்டு வந்தோம். கோடம்பாக்கத்தில் கொலப்பசியோட ஏதாவது எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுங்கடா அப்படின்னு சுற்றிட்டு இருக்க நடிகர்கள் முக்கியமான நடிகர் விதார்த்தி. என்ன கேரக்டர் கொடுத்தாலும் இந்த கேரக்டர் முழுமையாக உள்வாங்கி அதுக்கு நியாயம் சேர்த்துறாரு. இந்த படத்துலையும் கூடுமான வரைக்கும் இல்லை, கூடுதலாக இதுக்கான நியாயத்தை சேர்த்திருக்காரு. ஏன்னா அவருக்கு எழுதப்பட்ட காதல் காட்சிகள், அந்த ஹீரோயினுடைய கேரக்டர் வடிவம்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல கூட ஓரளவு ஒரு ஸ்கோர் பண்ண முயற்சி பண்ணிட்டாரு. சரவணனை அவர் டாமினேட் பண்ணுற இடமும் சரி, சரவணனும் அவர் சேர்ந்து அடிக்கிற கூத்தும் சரி, அந்த பங்கு போடும்போது அவர் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரவணன் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப இயல்பாக, ரொம்ப விட்டேத்தியான ஒரு ஆள், 24 மணி நேரம் கொசுவில் படுத்து அதுக்குள்ளே தூங்குறவர், ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றவர், அப்படியான ஒரு கேரக்டர் அவருக்கு. அதை கரெக்டாக உள்வாங்கி நடிச்சிருக்காரு. இவர்களை தவிர்த்து சின்ன சின்ன கேரக்டரில் வரக்கூடிய எல்லாருமே அந்த கிராமத்து மனிதர்களாக ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க. இவங்களோட நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். அப்புறம் ஹீரோயின் கேரக்டர் சொன்ன மாதிரி அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் வீக்காக எழுதப்பட்டதுனால அவங்களுடைய நடிப்புமே கொஞ்சம் வீக்காக தான் தெரிஞ்சுது. ஆனால் கிளைமேக்ஸ் டைமில் அதை சரி சமற மாதிரி அவங்க ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ரியாக்ஷன்லேயே அவங்க பாஸ் ஆகிடுறாங்க. ரவி முருகையா அவர் தான் இயக்குனர். ஒரு சின்ன கதையை, அதே நேரத்தில் ஒரு நல்ல கதையை, நல்லா வயிறு வலிச்சு சிரிக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை கையில் எடுத்திருக்காரு. அந்த கதைக்கு திரைக்கதை மூலமாக கூடுமான வரைக்கும் நியாயம் சேர்த்திருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சின்ன சிரிப்பு கேரண்டி அப்படின்ற மாதிரி வருது. சில இடங்கள் சிரிப்பு கொஞ்சம் அதிகமாகிடுது. சில இடத்துல சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறனால மெனக்கெட்டு ஒரு சில காட்சிகளை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இடங்களை தவிர்த்திருக்கலாம். விதார்த்தோட காதல் போர்ஷனை, அந்த லவ் மேட்டர் இன்னும் கொஞ்சம் அழகாக வச்சுருக்கலாம். அந்த லெட்டர் ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை சேர்த்து இன்னும் முழுக்க வயிறு குழுங்க மாதிரி சிரிக்க வச்சுருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த படம் எக்காரணத்தை கொண்டு கண்டிப்பாக ஃபெயிலியரில், அதே நேரத்தில் ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் பாஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய முக்கியமான மேட்ரு. பானுமுருகன் அவருடைய சினிமாட்டோகிராஃபி தஞ்சை மாவட்டத்தில் ஒரு ஊருக்குலாம் நம்மளை கேமரா கண்பிடித்து கூட்டிகிட்டு போன மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போயிருது. ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. ஷோகனோட இசையும் சரி, அது பாடல்களும் ஓரளவு ஓகேவாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் மெனக்கெட்டிருந்தா இந்த படம் வேற லெவல் சிரிப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நிச்சயமாக ஓரளவு ஏமாற்றாத சிரிப்பை இந்த படம் வரவழைக்கிறது என்பது ஒரு பெரிய ஆறுதல். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம தியேட்டரில் சில்லறை சதற விடலாம். நன்றி, வணக்கம்.